புதிய இஸ்லாமிய வருடத்தின் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த புதிய வருடம் இது எவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றிலே கணிக்கப்பட்டது, இந்த முஹர்ரம் மாதத்திலே நடைபெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த புதிய வருடத்தில் எங்களை நாங்கள் எவ்வாறு ஒரு திட்டமிடல் செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் தான் அதனுடைய தொடரிலே இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத், ஒரு வணக்கம், தாசுவா ஆஷூரா என்கின்ற 2 நோன்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதன் பின்னர் அங்கே யூதர்கள் நோன்பு நோட்பதை பார்த்தார்கள். கேட்டார்கள், இவர்களே நோன்பு நோக்கிறார்கள் என்று கேட்டபோது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனிடம் இருந்து வெற்றியை கொடுத்த நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம் 10வது தினம். அதனை நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாக இருந்தால் நாங்கள் தான் அதற்கு மிக தகுதியானவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று நபியவர்களும் அந்த 10வது தினத்திலே நோன்பு நோக்குமாறு சொன்னார்கள். அதன் பின்னர் சஹாபாக்கள் வந்து நாங்களும் நோன்பு நோக்கிறோம், அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் என்று அந்த 10வது தினத்தை அடையாளப்படுத்தி கேட்டபோது நபியவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் இருந்தால் 9வது தினமும் சேர்த்து நான் நோன்பு நோப்பேன் என்று நபியவர்கள் சொன்னார்கள். அடுத்த வருடம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. எனவேதான் இந்த 9வது 10வது இந்த 2 தினங்களை நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்தான ஒரு இபாதத்தாக நாங்கள் பார்க்கிறோம். அதனோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 10வது தினத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு எங்களுடைய முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழித்துவிடும். நாங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சிறிய பாவங்கள், தெரிந்து தெரியாமல் தவறுகளாக நிறைய நாளாந்தம் எங்களுடைய செயற்பாடுகளினால் நிறைய பாவங்கள் நடைபெறும். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு நோன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10வது தினம் நோக்கக்கூடிய நோன்பை சொன்னார்கள். இதிலே இன்னும் சில ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், 9, 10, 11 இந்த 3 தினங்களும் நோன்பு நோப்பதும் மிகவும் சிறப்புக்குரியது என்ற கருத்தையும் அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதனோடு சேர்த்து ஐயாமுல் பீதுடைய 12, 13, 14 அப்படியோ இந்த 3, 13, 6 நோன்புகள் தொடர்ந்தேர்ச்சியாக நோட்டுக் கொள்ள முடியும் என்ற கருத்தையும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, எங்களால் ஆக மேக்சிமம் அந்த 10வது தினம் நோன்பு நோட்பது முடியுமாக இருந்தால் அதற்கு முந்தைய ஒரு தினம் சேர்த்து 9, 10 நோன்பு நோட்பது, அல்லது 10, 11 நோன்பு நோட்பது, அல்லது 9, 10, 11 3 நாட்களும் நாங்கள் நோன்பு நோட்பது. இப்படி ஏதாவது ஒரு ஒழுங்கிலே முடியுமான வரைக்கும் அந்த நோன்புகளை நோட்டுக் கொள்ள வேண்டும். எமது நாட்டிலே பிறை தென்பட்டதன் அடிப்படையில் எதிர்வரும் வியாழன், வெள்ளி ஆகிய 2 தினங்கள் இந்த தாசுவா ஆஷூராவுடைய நோன்புகளுடைய நாட்களாக இருக்கிறது. எனவே எங்களால் முடியுமான வரைக்கும் அந்த நோன்புகளை நோற்றுக் கொள்ள வேண்டும். அதனோடு சேர்த்து அதிகமானவர்கள் கேட்கிறார்கள், ரமலானிலே கலாவாகிய நோன்பை இந்த தாசுவா ஆஷூராவுடைய நாட்களில் நோக்க முடியுமா என்றும் சிலர்கள் கேட்கிறார்கள்.
உண்மையில் ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட சிறப்புகளையும் பல நோன்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழக்கிழமைகளில் நோன்பு நோட்பது, ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 தினங்களிலே நோன்பு நோட்பது, ஐயாமுல் பீருடைய நோன்பு, இப்படி அதே போன்று முஹர்ரமுடைய நோன்பு, ஷஅபானுடைய நோன்பு, ஷவ்வாலுடைய நோன்பு, இப்படி விசேஷமாக சில நோன்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். எனவே அந்த நாட்களில் அந்த நோன்புகளை மாத்திரம் நியத்து வைத்து நோற்றுக் கொள்வது சிறந்தது. தாசுவாவுடைய நாளிலே தாசுவாவுடைய நியத்தை வைத்து தாசுவா ஆஷுரா 2 நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்வது சிறந்தது. ஆனால் ஒருவர் ரமலானிலே கலாவாகிய அல்லது ஒரு முயற்சி கடுமையான ஒரு நோன்பை இந்த 9வது 10வது தினத்திலே நோக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவரால் நோற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தை அறிஞர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு நோற்பதாக இருந்தால் அவர்கள் கலாவாகிய நோன்பை நோக்கிறேன் என்ற நியத்தோடு அந்த நோன்புகளை நோக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நியத்துக்கு ஏற்றாற்போல் அந்த கூலிகளை தாசுவா ஆஷுராவுடைய கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவதற்கு காத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நோன்பை நாங்கள் முடியுமான வரைக்கும் நோற்றுக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்ற மிக முக்கியமான அம்சம்தான் இந்த புதிய ஒரு வருடத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய கடந்த காலங்கள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நலவுகள் என்ன, கருதிகள் என்ன, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான பிழையான மோசமான பழக்க வழக்கங்கள் இவைகள் என்ன என்பதை ஒரு சுய விசாரணை செய்து எப்படி இந்த புதிய வருடத்தில் இருந்து நான் ஒரு புதியவனாக என்னை நான் மாற்றிக்கொள்வது, என்னை எப்படி நான் திருத்திக் கொள்வது, எப்படி ஒரு மாற்றத்தை எண்ணத்திலே நான் கொண்டு வருவது என்பது பற்றிய ஒரு சிந்தனையை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய தொழுகையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், பலவீனங்கள், தவறுகள் தொடர்ந்து தொடக்கூடிய ஒருவனாக இருக்கிறேனா, அல்லது நேரம் கிடைக்கும் போது தொடக்கூடியவனாக இருக்கிறேனா, அதிலே பொதுவோக்காக கவனீனமாக இருக்கிறேனா என்று எங்களை ஒரு சுய விசாரணை செய்து இந்த புதிய வருடத்திலே நாங்கள் அதற்கு எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய ஒழுக்க விழுமியங்கள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடத்தை, உடைநடை, பாவனைகள், எங்களுடைய சொற்கள் அடுத்தவர்களுடைய உள்ளங்களை உடைக்குகின்ற, மனங்களை நோய்ப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்கிறோமா, அல்லது நாங்களும் எங்களுடைய பாடும் ஃபல்யகுன் கைரன் அவ் லியஸ்முத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி மௌனியாக இருந்துங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒருவராக நான் இருக்கிறேனா? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி எங்களை ஒரு சுய விசாரணை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் எவ்வளவு தூரம் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கிறேன், மனைவியோடு, கணவரோடு, பிள்ளைகளோடு, குடும்ப உறவுகளோடு, பெற்றோர்களோடு நான் எவ்வளவு அந்நியோன்யமாக சந்தோஷமாக நாங்கள் ஒரு புரிந்துணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாத இடத்து பிரச்சனைகளோடு, சச்சரவுகளோடு, சண்டையோடு, குழப்பத்தோடு, முரண்பாடுகளோடு, பிரிவுகளோடு, மனக்கசப்புகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். மௌத்து வந்து விட்டால் நம்மளுக்கு தெரியும், இளம் வயது மரணங்கள், திடீர் நோய்கள், பல்வேறுபட்ட இளம் வயதிலே வாழ வேண்டியவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் நோயாளிகளாக, மரணத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய மௌத்துடைய அந்த நேரம் எங்களுக்கு வந்துவிட்டால் இது ஒன்றும் எங்களால் பார்க்க முடியாது. எங்களுடைய கடந்த காலம் திருந்த நாங்கள் அதை சரி செய்வோம், கொஞ்சம் சரிப்படுத்துவோம், கொஞ்சம் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வோம், குடும்பத்துக்கு நேரம் கொடுப்போம் என்றால் அது நிச்சயமாக முடியாது. சென்றவைகள், கடந்தவைகள் அது கடந்து விட்டன. எனவே கண்ணியமானவர்களே, இந்த புதிய வருடம் எங்களுக்கு சொல்கின்ற செய்திதான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு ஒழுங்குபடுத்துதலோடு மேற்கொண்டார்களோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையை ஒரு திட்டமிடல் செய்து கொள்ளுவோம். ஏனோ தான் ஒரு காலையில் எழும்புகிறேன், வேலையை செய்கிறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், இப்படியே என்னுடைய காலங்கள் நேரங்கள் போய்கொண்டிருக்கிறதா? கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களை ஒரு இடத்திலே நிறுத்தி எங்களை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். என்னுடைய இவ்வாறான செயற்பாடுகள் என்னுடைய குடும்பத்திற்கான நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஆன்மீகத்தை கொடுத்திருக்கிறேனா? பிள்ளைகளை பராமரிக்கிறேனா? கவனிக்கிறேனா? என்னுடைய மனைவிக்கு அவருடைய சுக துக்கங்களில் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேனா? அவளை புரிந்து கொள்கிறேனா? பிழையான மோசமான தொடர்பாளர்களோடு நான் இருக்கிறேனா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மோசமான பிழையான தொடர்பாளர்கள் இன்று மலிந்து வலிந்து சரிந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான சூழல்கள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் துரோகம் செய்கிறோமா? எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய கணவனுக்கு, எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் அநியாயம் துரோகம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். இப்படியான குறைபாடுகள், தவறுகள், பிழைகள் இந்த இருக்கிறது. எப்படியாவது நான் சரி செய்து கொள்ள வேண்டும். எனக்கு எப்போது மூச்சு வரும் என்று தெரியாது. திடீரென்று நான் ஒரு நோயாளியாகிவிட்டால், திடீரென்று எனக்கு மரணம் வந்து விட்டால், திடீரென்று எனக்கு பேச முடியாத நிலை ஏற்பட்டு விட்டால் நான் எப்படி மன்னிப்பு கேட்பது? நான் செய்த அநியாயங்களுக்கு, நான் செய்த துரோகங்களுக்கு, நான் செய்த தவறுகளுக்கு இப்படி நான் அடுத்தவர்களிடத்திலே மன்னிப்பினால் பேச முடியவில்லையே, அல்லாஹ் என்னுடைய பேச்சை எடுத்து விட்டானே. பார்க்கிறோமா இல்லையா? நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக நடமாடித்திருந்தவர்கள் இப்போது நோயாளிகளாக அப்படியே வீட்டிலே கட்டிலே அப்படியே நடக்க முடியாமல், பேச முடியாமல் அப்படியே ஆழ்ந்துவிடுகிறோம். சமூகத்திலே நிறைய பார்க்கிறோம். இதே நிலைதான் உங்களுக்கும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களை நாங்கள் மிக முக்கியமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். மிக முக்கியமாக எங்களை ஒரு விசாரணை செய்ய வேண்டிய, யாரை பற்றி அவர் இப்படி செய்கிறார், அதற்கு நாங்கள் அதிகமாக நேரம் கொடுக்கிறோம். அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு, கதைப்பதற்கு, அவர்களுடைய குறை நிறைகளை ஆராய்வதற்கு. ஆனால் எங்களிடத்தில் இருக்கின்ற தவறுகள், பிழைகள், பாவங்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயற்பாடுகளை பற்றி சிந்திப்பதற்கு, அதை பற்றி யோசிப்பதற்கு, அதனை திருத்திக் கொள்வதற்கு, மாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முன்வரவில்லை. அதற்கான நேரமும் கொடுக்கவில்லை. எனவே இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, மனிதா, நீ ஒரு வருடத்தையும் கடந்து போகிறாய். கடந்தது கடந்து விட்டது. ஆனால் அது உனக்கு தருகின்ற படிப்பினை, பாடம் இப்படியே நீ இருந்து விடாது. உன்னுடைய காலம், ஆயுளும் ஒவ்வொரு வருடமும் உன்னை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது. முதுமை உன்னை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. உன்னை எழுநோக்கிக் கொண்டிருக்கிறது. மனிதா, நீ அதற்கு தயாராகு. கபர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. மௌத் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீ தயாராகு. உன்னுடைய உடை, நடை, பாவனை, செயற்பாடு, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எல்லாவற்றையும் அந்த மறுமைக்குரியதாக நீ தயார்படுத்து என்ற செய்தியைத்தான் இந்த ஒவ்வொரு புதிய வருடம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒரு தனிமையிலே தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே இருந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே முஸல்லாவிலே இருந்து இருளிலே இருந்து எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களை பற்றி கவலைப்பட வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, நீங்கள் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொண்டால் நாங்கள் மறுமையிலே தப்பித்துக் கொள்ளலாம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில் தான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பாடமும் எங்களுக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. மனிதா, இந்த வாழ்க்கையை நீ திட்டமிடல் செய்து கொள்ளு. வியாபாரத்துக்கு நாங்கள் சீசன் வரும்போது எங்களுடைய வியாபாரத்தை எப்படி அதிகரிக்கலாம், எப்படி கூட்டலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி எங்களுடைய ஈர்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம், இதற்கு எவ்வளவோ நாங்கள் சிந்திக்கிறோம். எவ்வளவு பேரை சந்திக்கிறோம், எவ்வளவு பேரோடு கலந்தாலோசிக்கிறோம், எவ்வளவு தேடுகிறோம், எவ்வளவு நேரங்களை கொடுக்கிறோம், எவ்வளவு பணங்களை செலவழிக்கிறோம், எவ்வளவு பிரயாணங்கள் மேற்கொள்கிறோம்.
ஆனால் எங்களுடைய மறுமைக்கு, எங்களுடைய கபருக்கு, எங்களுடைய மௌத்துக்கு, எங்களுடைய நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்கு எதை நாங்கள் இந்த நேரங்களை செலவழித்திருக்கிறோமா, சிந்தனையை செலவழித்திருக்கிறோமா என்பதைத்தான் எங்களிடத்திலே கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, பாவங்கள் மலிந்து சொரிந்து அது அப்படியே பரவி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எப்படி இவைகளை எல்லாம் விட்டு விலகி தூரமாகி தவிர்ந்து வாழலாம் என்பதை சிந்தனை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த புதிய வருடத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய தாசுவா ஆஷூராவுடைய நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அனைவருடைய நல்ல ஹாஜத்துகளையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.